பாலகன் அப்படின்னா 2 வயசு மதிப்புள்ள குழந்தைக்கு தான் பாலகன்னு பேர். பிறந்த குழந்தைக்கு சிசுன்னு பேர். அது எழுந்து தவழ்ந்து நடக்காததுல அதுக்குதான் பாலன்னு பேர். 1 வயசு 2 வயசு வேண்டாம், 1 வயசு ஆக்கிருத்தியில சைஸ்ல ஒருத்தரால ஒரு குழந்தைய பெக்க முடியுமா? ஒரு சான் எலி குஞ்சு மாதிரி பெக்கறதுக்குள்ளேயே உயிர் போயிட்டு வந்துடும். 1 வயசு மதிப்புல எப்படி பெக்க முடியும்? அதனால இது அது அப்படி கிடையாது, சிசுன்னு சொல்லல. இந்த பாலகன் இன்னொரு அர்த்தம், பாலே அப்படின்னா தொப்பில்னு அர்த்தம். கம்னா பிரம்மா. இவர் வயத்துல இவரோட புள்ள, இவர் பிறக்கிறதேவே அம்புஜேக்ஷணம். அம்புஜம்னா தாமரை, ஈக்ஷணம்னா பார்வை அல்லது கண்கள், தாமரை கண்கள் அப்படின்னு. இது அப்படி சொல்லலையே, அம்புஜ நயனன்னு சொல்றல, அம்புஜாக்ஷன் அப்படின்னு சொல்லல, அம்புஜேக்ஷணம் அப்படின்னு இருக்கு. அம்புஜத்தை பார்த்துன்னு இருக்கு. அம்புஜம்னா என்ன? அம்புஜ பார்வைன்னு சொல்லலாம், தாமரை கண்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 விஷயம் சொல்லிட்டு போறேன். கண்ணை திறந்துன்னு குழந்தைகள் பிறக்காது. பிறக்கிறதே ஒரு குழந்தை பிறந்தா கண்ணெல்லாம் வழிச்சு விட்டு கிளீன் பண்ண பிறந்தா கண்ணு திறக்கும். இந்த கண்ணை திறந்துன்னு பிறந்ததா சொல்றா. இதுல இருந்து இது அவதாரம் இல்லை. அம்புஜம்னா பூமிக்கு பெயர் அம்புஜம்னு பேர். அம்புன்னா ஜலம், ஜலத்திலிருந்து உண்டானது. தாமரையும் ஜலத்திலிருந்து தான் உண்டாச்சு, இந்த பூமியும் ஜலத்திலிருந்து தான் உண்டாது. அதனால இதுக்கும் அம்புஜம்னு பேர். பூமியை பார்த்துன்னு பகவான் பிறந்தான்னு சொல்லுவானேன்னா, பகவான் பிறக்கணும்னு முதல்ல வேண்டினது பூமி தான். ஸ்ரீதேவிக்காக ஒரு அவதாரம், பூதேவிக்காக ஒரு அவதாரம். இது பூமி தேவிக்காக பண்ண அவதாரம்ங்கிறதுனால நான் வந்துட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி. அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம், 4 கைகள், சங்க கத ஆயுத ஆயுதம், தோல் வளையல்கள், கங்கணங்கள், மோதிரங்கள், சங்கம், சக்கரம், கத, பத்மம். இப்படிதான். இந்த கையில சங்கம், இந்த கையில சக்கரம், இந்த கையில கத, இந்த கையில பத்மம். முக்தாகாரம், வைஜெயந்திகாரம், கதாயுதாயுதம், ஸ்ரீவத்ச லக்ஷ்மம், கலசோபி கௌஸ்துபம், பீதாம்பரம், சார்ந்திர பயோத சௌபகம், மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வத் சாஸ்திர குந்தலம், உத்தாம காஞ்சியங்கத காஞ்சியங்கத கங்கனாதிபி. உடம்பு முழுக்க அந்தந்த இடத்துக்குள்ள நகைகள். தோல்னா தோல் வளையல், கையில பிரேஸ்லெட்டு, விரல்கள்னா மோதிரம், இடுப்புல என்ன ஒட்டியானம், கழுத்துல என்ன சங்கிலி, காலில் என்ன கொலுசு இத்தியாதி ஆபரணங்களோட வஸ்திரத்தோட இப்படியே தரிசனம் கொடுத்தான். வசுதேவர் தான் முதல்ல பார்த்தா. விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. தான் பார்த்த அந்த பகவான தேவகியை கூப்பிட்டு காமிக்கிறார், நீ பாரு அப்படின்னு. வைகுண்ட ரூபத்தோட பகவான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் தரிசனம் கொடுத்தான் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்தாலும் உள்ள இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, தேவகி 6 குழந்தைய பெற்று ஒரு குழந்தைக்கு கூட காப்பு கூட போடல. அந்த காலத்துல எல்லாம் ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னா எப்படி தயாராவா தெரியுமா? அந்த குழந்தைக்கு சின்ன சின்னதா வஸ்திரங்கள் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருவா. நம்ம புதுசா வச்சுக்க கூடாது, உபயோகிச்ச வஸ்திரத்தை தான் வச்சுக்கணும். நம்ம தாத்தா கட்டினது, அப்பா கட்டினது, அம்மா கட்டினது, இந்த புடவைகளை தான். இதெல்லாம் 1000 விஷயம் இருக்கு. அந்த வஸ்திரத்துல அவளுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கு. இன்னைக்கு நாய்க்கு மோப்பம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி குப்பிச்சு காமிப்பாங்க, கவனிச்சா தெரியும். எவனை பிடிக்கணுமோ அவனுடைய சட்டையை அப்படி காமிச்சுட்டா அவன் எங்க இருக்கானோ அவனை போய் பிடிக்கணும். அவ்வளவு தூரம் வேண்டாம். நார்த் இந்தியாவில் மனைவி இல்லை, ஒரு சங்கல்பம் பூஜைக்கு உட்கார்ந்துக்கணும்னா மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துல அந்த மனைவியோட துணியை வச்சிருவான்.
கணவன் இல்லைன்னா கணவனோட துணியை வச்சிருவா. அந்த வஸ்திரத்துல அவளுடைய வாசம் இருக்கு. எனக்கு மணி இல்லை, அதனால நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அதனாலதான் நம்ம பெரியவா உபயோகப்படுத்தின வஸ்திரம். சிவன் சார்னு ஒரு மகான், பரமாச்சாரியாலோட தம்பி, அவர் பண்ண அனுகிரகம் நிறைய. அவருக்கு இப்ப கோவில்லாம் கட்டி கொண்டாடுறார். ஆனா ஒரிஜினலா சிவன் சார்ட்ட பழகினவாள்லையே சிவன் சார் தன் பாதுகையை கொடுத்தது ஒரே ஒருத்தருக்கு தான். எல்லாரும் இன்னைக்கு ஆச்சாரியால் பாதுகையை வச்சு பூஜை பண்றேன், குருநாதர் பாதுகையை வச்சு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவன் சார் யாருக்காவது பாதுகை கொடுத்துருக்காரான்னா யாருக்கும் கொடுத்தல, ஒருத்தரே ஒருத்தர் தான். அது நான் தான், எனக்கு மட்டும்தான். அதுவுமே முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு. இல்ல சார் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு கண்ணை திறந்து விட்ட மகான், என் குருநாதர் நீங்க தான். ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி சார் ஒரு காசி துண்டு போட்டு இருப்பார் மேல. எப்போதும் காவி வேஷ்டி கட்டிட்டு இருப்பார், காசி துண்டு போட்டு இருப்பார். அதால மூக்குப்படி போட்டு தொடைப்பார். கவனிச்செல்லாம் தெரியும். அந்த காசு தாருது, அதை ரெண்டையும் எடுத்து இப்படி காலை தொடச்சுட்டு என்னத்தை கொண்டு வந்திருக்கையோ குடுனார், பாதுகையை கொடுத்தேன், அதுல அப்படி வச்சுட்டு கொடுத்தார். அவரோட வஸ்திரம் ஒரு டவல் வச்சிருந்துருக்கு, மூக்கு தொடச்சுக்கிறது. அந்த டவல் ரெண்டுமே நான் வச்சிருந்துருக்கேன் 30 வருஷம் அப்போ எனக்கு தெரிஞ்சு. ஏன் வச்சுருக்கோம்? அது மாதிரி பப்பா ராமதாஸ்னு ஒரு மகா காஞ்சங்காடுல, அவர் படுத்துன்ற பெட் ஸ்ப்ரெட் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கட் பண்ணி பீசி பீஸா முக்கியமான பக்தாளுக்கு மட்டும் கொடுத்தார். சச்சிதானந்தர்னு ஒரு மகான் எனக்கு கொடுத்தாரு. இத்தினோண்டு தான் இருக்கும், அதை மடிச்சு வச்சுக்கிறோம். ஏன் வச்சுக்கிறோம்? இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சுவாமிக்கு கட்டின்ற வேஷ்டியை கட்டிக்கலாமான்னு கேட்பா சில பேர். கட்டிக்க கூடாது, அதை பத்திரமா வைக்கணும் பூஜையில். ஏன்னா இடுப்புக்கு மேல நீங்க போர்த்திக்கலாம். இப்ப சுவாமி வஸ்திரம் கொடுத்தான்னா தோல்ல போட்டுக்கலாம், இடுப்புக்கு மேல சாத்திக்கலாம். இடுப்புக்கு கீழே அசுத்தமான பாகங்கள், ஊர்துவம் வைகுண்டஸ்யனாப்யை மேத்யம் அவாச்சீனம் அமேத்யம் அப்படின்னு வேதமே சொல்லிடுறார். அவாச்சீனம் அமேத்யம். அதனாலதான் தொப்பில் கீழே, தொப்புளுக்கு மேல சுத்தமான பாகங்கள், தொப்புளுக்கு கீழே அசுத்தமான பாகங்கள்ங்கிறதுனாலதான் அரணாக்கயர் போட்டுக்கிறது. தொப்புளை தாண்டி கீழே தொட்டோம்னா கையை அலம்பிக்கணும், அலம்பிட்டு தான் பூஜை பண்ணணும். இதெல்லாம் நியமங்கள். நீங்க பகவானுடைய பிரசாதத்தை தொப்புளுக்கு கீழே உள்ள பாகங்களுக்கு கொண்டு போக கூடாது, மேல போத்திக்கலாம். இல்லையா மடிச்சு பத்திரமா வச்சுடலாம். அந்த வஸ்திரத்துல அந்த மகிமை இருக்கு. அதனாலதான் குழந்தைகளுக்கு நம்ம பந்துக்கள் வஸ்திரத்தை போடுவான். தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவ உபயோகிச்ச வேஷ்டியே போட்டு அதையே தொடச்சு அதாலேயே இது பண்ணி அப்படியே இந்த பெரிய விஷயம் இழந்துட்டோம். அதுக்காக சொல்ல வர, இந்த மிருகங்கள்லாம் குட்டி போட்டுதுன்னா அதோட குட்டின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமோ? முதல்ல 2 மணி நேரம் அதோட இருக்கணும் அந்த குட்டி. அது உடம்புல உள்ள அந்த பிரசவிச்சதை முழுக்க அது தன் நாக்கால நக்கு. நீங்க அப்படி நக்க விடாம அந்த குட்டியை அண்ணன் பிரிச்சு கொண்டு போட்டேன்னா, நீங்க போய் கிளீன் பண்ணிட்டு திருப்பி கொண்டு விட்டேன்னா அதை அப்செட் பண்ணாது, அது குழந்தைன்னு ஏத்துக்காது. அது மிருகங்களோட ஒரு தன்மை. அதனாலதான் பசுமாடு தான் நம்ம மாத்திரெல்லாம் வச்சிருக்கோமோ, அதை பார்த்துருக்கோமோ. நாய் பசுமாடெல்லாம் குட்டி போட்டுதுன்னா அப்படியே விட்டுடணும், அதுவே கிளீன் பண்ணிக்கும். அப்பதான் தன் குட்டின்னு அதுக்கு தெரியும் ஆயுசு முழுக்க. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட அபிமானம் வரணும், நம்மளோட பின்னி பிணைஞ்ச இந்த குழந்தைகள் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வஸ்திரத்தை உபயோகப்படுத்தி அதுல சட்டை தைச்சு மேல லங்கோடு மாதிரி தைச்சு ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணி சின்னதா ஒரு தலகாணி இதெல்லாம் பண்ணுவா. காப்பெல்லாம் வர்த்தனையா உள்ளத்தை தான் போடுவா. வர்த்தனைங்கிற வார்த்தையே இன்னைக்கு தெரியுமான்னு தெரியல ரொம்ப பேருக்கு. ஏற்கனவே பிறந்த குழந்தைகளுக்கு போட்ட காப்பை தான் போடணும், புதுசு போடக்கூடாது. பரம்பரையா நீங்க என்ன போட்டுன்னு வரையிலோ அதைத்தான் போடணும். இது மாதிரி
எதுவுமே தேவகி பண்ணல. 6 குழந்தை பிறந்தது, எதையுமே தேவகி பண்ணல. ஒரு குழந்தைக்கு ஒண்ணு பண்ணி அவ பார்க்கல. அதனால அம்மாவுக்கு அந்த குறை இருக்க வேண்டாம்னு எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு காமிச்சாங்க பகவான். எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு காமிக்க ரூபம் யத்தத் பிராகுரம் யக்தமாத்யம் விதிதோசி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்தஹ ஸ்வரூபஹ சர்வ புத்தித்ருக்கு சயேவஹ ஸ்வப்ரகிருத்யேதம் சிருஷ்டாக்ரே திரிகுணாத்மகம் ததனுத்வம் ஹி அப்ரவிஷ்டஹ பிரவிஷ்ட இவ பாவ்யசே. இது வசுதேவர் பண்ணின ஸ்தோத்திரம். நானே 2 நாளா ஒரு விஷயம் யோசனை பண்றேன். 7 நாள்னு போட்டுட்டு 4வது நாளா பொறுத்து கிருஷ்ணாவதாரமே தாண்டலையே. நம்ம கேட்கிறவா என்ன நினைச்சுப்பாலோ, நான் வெளி விஷயத்த பேசல, வம்பு பேசல, எல்லாருக்குமே தெரியும். விஷயம் அப்படி கொட்டி கிடக்கு, அதுல அதை தாண்ட முடியல. வசுதேவர் பண்ணின ஸ்தோத்திரம், தேவகி பண்ணின ஸ்தோத்திரத்தை நான் எடுத்து பேசினேன்னா இன்னைக்கு அதுக்கே டைம் சரியாக. வசுதேவர் ஒரே வார்த்தை சொல்றார், பவானி பிரகிருதி புருஷா பிரகிருதேஹே பரஹ சாட்சாத் புருஷா பிரகிருதேஹே பரஹா இதி பவானி விதிதோசி. உன்னை நான் எப்படி அறியறேன் அப்படின்னா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதான பரமாத்மான்னு உன்னை நான் அறியறேன். விதிதோசி இந்த பார்க்கிறேன்னு சொல்லல, அறியறேங்கிறா. ஏன் அப்படின்னா கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. பகவான கண்ணால பார்க்க முடியுமா, தெய்வத்தை காமி அப்படின்னு இன்னைக்கு நாஸ்திகவாதிகள்லாம் சொல்றாம தெரியல. நாங்களே சொல்றோம் பார்க்க முடியாது. அப்ப கோவில்லாம் கட்டி வச்சிருக்கேன் புரியுற மாதிரி சொல்றேன். காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு. காத்த கண்ணால பார்க்க முடியுமோ? இருக்குன்னு நீங்க எப்படி உணர்றேன்? முதல்ல உயிரோட இருக்கமே, அதனாலயே உணரணும். அப்புறம் தான் வேலாம். உயிரோட இருக்கிறதே அதுக்கு அடையாளம். அது மாதிரி தெய்வம் இருக்குங்கிறதுக்கு நாம உயிரோட இருக்கிறதே பிரமாணம். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதான அந்த காற்று கண்ணுக்கு தெரியலன்னாலும் இருக்கு. அதை நாம நன்னா உணர்றதுக்கு போக்கஸ் பண்றதுக்கு ஃபேனை வச்சுக்கிறோம். அது மாதிரி கோவில் போக்கஸ் பண்ற இடம். கோவில்ல வச்சதுனால மட்டும் பார்க்க முடியாது, ஃபேன் வச்சதுனால மட்டும் காதுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்ன? அப்படி இல்லை, நம்ம உணர்றது ஜாஸ்தியா இருக்கு. அது மாதிரி கோவில்கள் மாதிரி உள்ள இடத்துக்கு வரத்தே கண்ணுக்கு தெரியும்னு நாங்க சொல்லவே இல்லை. கண்ணுக்கு தெரியுமா, காமிக்க முடியுமா? முடியாது. அப்ப தெய்வம் இல்லையா? இருக்கு. என்ன சார் தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றேன், இருக்குன்னு சொல்றேன், நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்க முடியும். எப்படி நிரூபிக்க முடியும்? நீ கண்ணால பார்க்கறது எதுவும் தெய்வம் இல்லை. உன் கண்ணு எதனால பார்க்கறதோ அதுதான் தெய்வம். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா சர்வ புத்தி இருக்குங்கிறார். உன் கண்ணு எதனால பார்க்கிறதோ, என் கண்ணு கண்ணால பார்க்கறது. அப்படி சொல்ல முடியுமா? உன் கண்ணை எடுத்து நீ தானம் பண்ணிட்ட சாகர சமயத்துல, இல்ல உயிரோடையோ ஒருத்தர் கொடுக்க மாட்டோம், ஒரு கால் கொடு என கேட்டா அது ரொம்ப ஒசத்தி. சில பேர் சொல்லுவா அசாஸ்திரியம் இல்லையான்னு கேட்பா. இந்த சாஸ்திரியமாவா சம்ஸ்காரம் நடக்கிறது? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. ஔபாசன அக்னியில தகனம் பண்ணி அதெல்லாம் எடுத்து பண்ண வேண்டி இருக்க, உள்ள விட்டு வெளியில கொடுக்குற எலும்பே எவனோடதுன்னு தெரியாது. அத்தனை அனாச்சாரம், அத்தனை அசுத்தி. அதுக்கு நீங்க இதெல்லாம் தானம் பண்ணிட்டு போயிடலாம். இதை என்னோட பிரமாணத்துல நான் பேசல, எல்லாத்துக்குமே புராணத்துல பிரமாணம் உண்டு. இந்த உடம்பு உறுப்ப தானம் பண்ணலாமா கூடாதாங்கிறதுக்கு புராணத்திலேயே ஒரு பிரமாணம் இருக்கு. தானம் பண்ணலாம்னு ததீச்சின்னு ஒரு மகரிஷி தன் ஸ்பேனல் கார்டை கொடுத்தாருன்னு இருக்கு. ஸ்பேனல் கார்டை தூக்கி கொடுத்தாரு. அதனால மேக்சிமம் நாம என்ன வர காலங்கள் அப்படிதான், ஏகப்பட்ட டிசீஸ் வரும், எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுவா. நாம வாழ்ந்ததுக்கு அடையாளமா ஒரு கண்ணை தானம் பண்ணினோம், கிட்னியை தானம் பண்ணினோம், ஹார்ட்டை தானம் பண்ணினோம்,
மிச்சத்தை போட்டுலாம் கட்டி எத்தையோ பண்ணிட்டு போகுது. அப்போ ஒருத்தருக்கு அது உபயோகப்படுற பண்ணணும். அதுக்காக சொல்லவர் முதல்ல கண்ணுதானம் பண்ணினவனே கண்ணை பண்ணான். முதல்ல கண்ணுதானம் பண்ணினவரே மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவும் கண்ணுதானம் பண்ணினார் சிவபெருமானுக்கு, கண்ணப்பனும் கண்ணுதானம் பண்ணினார். அதனாலதான் உலகத்துல யாருக்கும் இல்லாத இவா ரெண்டு பேருக்கு மட்டும் விசேஷமான பெயர் கண்ணன் கண்ணப்பன். கண்ணன்னு சொல்றோம் மகாவிஷ்ணுவே. அந்த பெயர் எப்படி வந்தது? கண்ணை கொடுத்ததுனால கண்ணன்னு வந்தது. கண்ணப்பன்னு எப்படி வந்தது? கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்பன்னு வந்தது. என் கண்ணே அப்படின்னு கொஞ்சம் இங்க இன்னொருத்தருக்கு அந்த கண்ணை கொடுத்தா அவ அந்த கண்ணு வெளியா பாக்குறா. முதல்ல அந்த கண்ணை வச்சுன்னு நீ பார்த்த, இப்ப அவ பாக்குறா. இப்ப கண்ணு பாக்குறதா? கண்ணு பாக்குறதுனா நீனும் அவளும் ஒண்ணா இல்லையே. கண்ணு ஒரு கருவி, பார்க்கறது ஆத்மா. மனசு புலன்கள் வழியா வெளியில போய் பார்க்கற. இப்ப கண்ணு பார்க்கல, கண்ணு பார்க்கறதுக்குள்ள கருவி. அந்த உள்ள சைதன்யமா எது இருக்கோ அதுதான் பகவான். உன் கண்ணால பகவானை பார்க்க முடியாது. உன் கண்ணு எதனால பார்க்கிறதோ அதுதான் பகவான். அதுதான் வசுதேவர் சொன்னது. இதோட நிறுத்திக்கிற வசுதேவரோட ஸ்தோத்திரத்தை. தேவகி பண்ணினதை சொல்றேன். ரூபம் எத்தத்து பிராகுரம் யக்தமாத்யம் பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்மதீபः நஷ்டே லோகே த்விபரார்த்தாவசானே மகாபூதேஷ்வாதிபூதங்கதேஷு व्यक्ते व्यक्तं कालवेगेन याते भवाने कहा शिष्यते शेष संज्ञः. உபனிஷத்துக்கெல்லாம் எந்த பரமாத்மாவை வர்ணிக்கிறதோ, எப்படி வர்ணிக்கிறது? அவ்யக்தம், ஆத்யம், பிரம்ம, ஜோதிஹி, நிர்குணம், நிர்விகாரம், சத்தா மாத்திரம், நிர்விசேஷம், நிரீகம், சத்து, விஷ்ணு, அத்தியாத்ம தீபா. இதுக்கெல்லாம் யார் அர்த்தம் சொல்றது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சத்தா மாத்திரம், நிர்விசேஷம், நிரீகம், நிர்குணம், நிர்விகாரம், இதுக்கெல்லாம் சொல்றதா இருந்தா போயிட்டே இருக்கு. வேதாந்தங்கள்லாம் இதை பத்தி தான் பேசுறது. வேதாந்த பாடங்கள்லாம் கிளாஸுக்கெல்லாம் போனேன்னா பிரஸ்தானத்திரைய பாஷ்யமோ இல்லது எத்தனையோ பேர் கிளாஸ் எடுக்கிறாள், அந்த கிளாஸுக்கெல்லாம் போனேன்னா இதை பத்தி தான் பேசுவா. நிர்விசேஷம்னா என்ன, நிரீகம்னா என்ன, நிஷ்காரணம் அப்படின்னா என்ன, நிர்குணம் அப்படின்னா என்ன, நிர்விகாரம் அப்படின்னா என்ன, சத்துவம் அப்படின்னா என்ன. இத்தனை வார்த்தைகளால உபனிஷத்துக்கெல்லாம் எந்த பரமாத்மாவை சொல்றதோ அந்த பரமாத்மா நீ தானடா குழந்தைன்னு தேவகி சொல்றார். நீ தானடா அது, உன்னதானடா சொல்றது. நம்ம கொஞ்சம் போனோம், எங்க அம்மா ஓடி, எங்க அப்பா ஓடி, எங்க அம்மாவே வந்தாலும் ஒரு பேரம்பேத்திய கொஞ்சம் வாழை கவனிச்சா தெரியும். எங்க தாத்தா எங்க பேரனை கொஞ்சுவார், எங்க அப்பா நீ அப்படின்னு. அது உண்மைதான். அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததி ஜாயசே ஆத்மாவி புத்திரநாமாசி அப்படின்னு. எங்க அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதருக்கெல்லாம் சின்ன வயசுலயே அம்மா காலம் ஆயிட்டா. அவருக்கு 5 வயசு, இவருக்கு 3 வயசு. அதனால அம்மா முகங்கள்லாம் பெருசா அவளுக்கு தெரியாது. அதனால கூட பிறந்தவா பொண்ணு பேத்தி எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாரு. எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ அப்படின்னு. எப்படி கொஞ்சுவாலோ அது மாதிரி தேவகி கொஞ்சரால் நிர்குணம், நிர்விசேஷம், நிரீகம், சத்தா மாத்திரம், பிரம்மா, ஜோதிஹி, அவ்யக்தம், ஆத்யம் எல்லாம் நீ தானடா குழந்தை அப்படிங்கிறான். இப்படி வேதங்களால உபனிஷத்துக்களால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற பரமாத்மா தேவகிக்கு குழந்தையாயிட்டான்.
அதனால கேட்கிறாள், நீதானடா அப்படின்னு. மர்த்தியோ அமிர்த்யு வியாலபீத பலாயன் லோகான் சர்வான். பிரளய காலத்துல நீ மட்டும்தான் மிச்சம். அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தம், லோகான் சர்வான் நிர்பயம் நாப்யகச்சத் त्वत्पादाब्जं प्राप्य यदृच्छयाद्य ஸ்வஸ்தஸ்யேதே மிருத்யுஹு அஸ்மாதபைதி. உலகத்துல எல்லா பயத்துக்கும் மூலம் மிருத்யு பயம்தான். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சில பேர் அதை அப்படியே பெருசா அடக்குமொழி மாதிரி பேசுவார். அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், அப்படி பயம், இப்படி பயம். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கோ, எல்லா பயத்துக்கும் காரணம் ஒரே பயம்தான், மரண பயம்தான். மரண பயத்தினாலதான் எல்லா பயமுமே. அந்த மரணம் எங்க யார பிடிச்சா போகும், அதுதான் கேள்வி. மரண பயம் பகவானை தவிர இன்னொருத்தரால போக்க முடியாது. உன் சரணத்தை பாதாப்ஜம் பிராப்ய, உன் பாதத்தை அடையாத பரியந்தம் அந்த மரண பயம் போகவே போகாது. பகவத் சரணத்தை பிடிச்சுட்டோம்னா கிண்ணோ மிருத்யு கரிஷ்யதி. ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதி நமாமி சிரசாதேவம் கிண்ணோ மிருத்யு கரிஷ்யத்தின்னு மார்க்கண்டேயர் சொல்றார். அந்த மிருத்யு என்ன பண்ண முடியும் என்ன அப்படிங்கிறார். இது எல்லா அவாவா தெய்வத்தை பேசியிருக்கா. அதை சொல்லிட்டு பயத்துக்கெல்லாம் காரணமான மரண பயமே உன்னை பார்த்தா உன்னை பிடிச்சிருந்தா போயிடுன்னு இருக்கு. ஆனா நான் பயப்படுறேன். என்னத்துக்குன்னா கம்சாத் பீதா. கம்சன் வந்துருவானோ, 8வது கர்ப்பம் எப்பேன்னு காத்துன்னு இருக்கான். கம்சன் வந்துருவானோன்னு பயப்படுறேன்னா. பொதுவா சாஸ்திரங்கள்ல நமக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு பகவானை தான் பிடிச்சுக்கணும்னு இருக்கு. ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் துஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யகம் சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியா திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருக்கு. மகாதேவம் மகேசானம் மகேஸ்வரம் உமாபதி மகாசேன குரும் வந்தே மகாபய நிவாரணம். இது சிவபெருமானுக்கு உள்ளது. மகாதேவம் மகேசானம் மகேஸ்வரம் உமாபதி மகாசேன குரும் வந்தே மகாபய நிவாரணம் சம்சார வைத்தியா சர்வஜ்ஞா விஜஜாமபி யோபிஷக் மிருத்யுஞ்சயா பிரசன்னாத்மா தீர்க்கமாயு பிரயச்சது. அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இது ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முச்சேதாபன்னதாவதா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இப்படி பகவானுடைய நாமாவை சொன்னாலே பயம் இருக்காது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றது. நாமெல்லாம் அதை தான் சொல்றோம். பகவானே நேரா இருக்கான், தேவகிக்கு எப்படி பயம் வரும்? அதான் கேள்வி. பகவானுடைய நாமாவை சொன்னாலே பயம் இருக்காதுன்னா பகவானே எதிர்த்தாப்புல இருக்கா, தேவகி பயந்தாலும் இருக்கு, கம்சாத் பீதான்னு இருக்கு. அப்ப என்னன்னா இந்த பயம் தேவகிக்கு வரா மாதிரி பண்ணது பகவான் தான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே பயநாசனஹா அப்படின்னு ஒரு வார்த்தை, பயத்தை போக்குறவன் பகவான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, பயக்கிருத்து பயநாசனஹா. பயத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான், பயத்தை போக்குறவனும் பகவான் தான். பயத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான். பயத்தை எப்படி வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 5 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய் ஆட்டைய போடுறாங்க தெரியல, அது மாதிரி கொடுக்கறதும் அவர் தான், எடுத்துக்கிறதும் அவர் தான், போக்குறதும் அவர் தான். இது என்ன சார் புரியலையேன்னா, பயத்தை செய்கிறவனும் அவன் தான், பயத்தை இதுக்கெல்லாம் வியாக்கியானம் ஆச்சாரியால் அத்தியுதமா பண்ணியிருக்கான். விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் நம்ம வாழ்க்கையில கேட்க வேண்டியதே ஸ்ரோதவியாதினி ராஜேந்திரன். நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு காலத்துல 3 மாசம் 4 மாசம் 5 மாசங்கள்லாம் உபன்யாசம் நடக்கும்.
தினப்படி சாஞ்சால வேலையை இப்படிதான் பொழுது போக்குவா நம்ம பெரியவா எல்லாருமே. பகல் முழுக்க விவகாரங்களை பண்ணிட்டு பொழப்புக்காக வெளியில போயிட்டு வந்துட்டு சந்தியாந்தனம் பண்ணிட்டு ஒரு சொல்ப ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்தா ஒரு 9-9:30 மணி இருந்தோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு சாஸ்திரத்துல. படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. படிச்சு தெரிஞ்சாலும் அந்த சாரம் புரியாது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் 2 பேர் பண்ணியிருக்கார். ஆச்சாரியால் பண்ணியிருக்காள், பராசர பட்டர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். பகவத்கீதை என்ன ஆச்சாரியால் பண்ணியிருக்கார், மத்வாச்சாரியால் பண்ணியிருக்கார், ராமானுஜாச்சாரியால் பண்ணியிருக்கார். இப்படி எல்லாம் எடுத்து நாம பேசினா எத்தனை நாள் ஆகும்? வாழ்க்கை முழுக்க பேசிண்டே இருக்கலாம், உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கலாம் சாஸ்திரங்களை. அங்கேயே போக வேண்டாம். நீங்க வால்மீகி ராமாயணம், வியாசர் பண்ணின பாரதம், சுகாச்சாரியால் சொன்ன பாகவதம், இந்த 3யுமே விரிவாக சொல்றதுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுசு பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு. இதத்தனையும் விட்டுட்டு கண்ட குப்பைய பார்க்கிறோம், குப்பைய கேட்கிறோம். அன்னைக்கு நியூஸ் என்னங்கிறத வேணா அப்டேட் பண்ணிக்கலாமே தவிர கண்ட குப்பைய பார்க்கவே கூடாது. பகவத் குணமா இருந்தா விஷயம் வேற. என்ன என்ன இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னி தேதிக்கு இந்த பிரபஞ்சத்துல நம்ம தேசத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கேயோ ஒரு உலகத்துல நாம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உலகத்தை விட்டுட்டு நாம பேடல. இதுக்கு எதிர்மறையா நம்மால என்ன பண்ண முடியுமோ ஒரு செங்கல்லையாவது தூக்கி வைக்கிறோம். இப்ப நான் சில பேருக்கு, ரொம்ப பேருக்கு என்னோட உபன்யாசத்துல சில எதிர்மறையான கருத்துகள் உண்டு. ஏன்னா நீங்க பகவத் குணம் மட்டும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீங்க கான்ட்ரவர்சியான விஷயத்த பேசுறேன், நீங்க அரசியல் பேசுறேன்னோ இது பேசுறேன்னோ அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன்னா இருக்கும். எனக்கு என்ன அரசியல் பேசணும்னு ஆசையா? நான் பகவானை பத்தி தானே பேச வந்திருக்கேன். நான் ஏன் அந்த சப்ஜெக்டை தொடர்றேன்னா அது மாதிரி ஒண்ணு நடக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. நாம் அதிலேருந்து ஜாகிரதை ஆகணும். அந்த எண்ணமே தவிர தனிப்பட்ட வம்பு பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு. இப்ப நேற்றுக்கு நான் வந்து கன்வர்ஷனை பத்தி சொன்னேன், மைக்ரேட்டை பத்தி சொன்னேன். இது அந்த காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு, இன்னி பிறகு நடக்கிறது. அக்ரஹாரம் முழுக்க இன்னைக்கு தஞ்சாவூர் ஜில்லால பார்த்தேன்னா அக்ரஹாரத்துல பிராமணா கிடையாது. யாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி உபாசனம் பண்ணி சாலக்கிராம சிவ பூஜை பண்ணின வீட்டுல எல்லாம் தலைவீழ ஆடி தொங்கல். இதுக்கு யார் காரணம்? இதை பத்தி நாம யோசனை பண்ணணுமா வேண்டாம்? எங்கேயோ எந்த காலத்திலயோ நடந்ததுன்னால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்க பெசல் நகருக்கே வரும், நாம இருக்கிற இடத்துலயே வரும். இப்போ ஒருத்தர் நேற்றுக்கு பேசுறதே என்கிட்ட சொன்னார், பம்பாயோ சம்திங் துபாயோ ஒரு பிளாட் முழுக்க ஹிந்துக்கள் வாங்கின்னு வந்துட்டாங்க. அது எந்த ஊர்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அந்த ஜெனரேஷன் முடிஞ்ச உடனே அவாவா வித்துட்டு போயிட்டான். வித்துட்டு போனா ஒரு பெரிய அக்ரஹாரம் மாதிரி, காலனி மாதிரி, நித்தியப்படி பஜனை பூஜை சத்சங்கம் இப்படி இருந்த இடங்கள்லாம் மாறி போய் கண்டபடி வாசனை, கண்ட பாட்டு, கண்ட சங்கம் அப்படின்னு வந்து மிச்சம் இருந்த ஒருத்தர் கேரளாக்காரா, அவ வித்துட்டு கோழிக்கோடு வந்துட்டானே என்கிட்ட சொன்ன. அங்க இருக்க முடியல மாமா அப்படின்னு. நாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம், பாலபிரிவா அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றான். நீங்க இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் மாறி போயிடுது, அதனால இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேடி போகணும், சொச்ச காலமாவது உருப்படியா இருக்கணும். இப்ப ஸ்ரீரங்கம்னு உதாரணத்துக்கு சொல்றேன், புண்ணிய கஷேத்திரம், ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே அப்படின்னு. வெளிக்காராலே வரமாட்டா உள்ள ஜாஸ்தி. கொள்ளிடத்துல ஸ்நானம் பண்ணலாம், காவேரியில ஸ்நானம் பண்ணலாம், நதி தீரமில் இருக்கணும். பிராமணனுக்கு தர்மம் ஆரம்பமே முதல்ல ஸ்நானம் தான். ஸ்நானத்திலேருந்து தான் அவனோட அனுஷ்டானமே ஆரம்பம். ஸ்நானம் பண்ணினா அந்த ஸ்நானம் பண்ற இடத்துலயே பிரம்மண்யமா இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி பிரம்மேஜ்ய பிரசன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து எல்லாம் கொள்ளிடத்துல ஒரு 200 பேர் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பாங்க. தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தாலையோ மத்தியானமோ சாயங்காலமோ பேர் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலாம், கூட்டமா இருந்தா தாயாரை தரிசனம் பண்ணலாம்,
ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனோம்னா ஜம்புகேஸ்வர அகிலாண்டேஸ்வரிய தரிசனம் வரலாம். திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், இந்த 2 இடம். இதை செலக்ட் பண்ணுவோங்கிற பரமாச்சாரியா. நீ திருப்பி பழையபடி அந்த கிராமத்துக்கு முடிஞ்சா போ, முடியலையா இது மாதிரி ஒரு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூகம் உன் தர்மத்தை விருத்தி பண்ற மாதிரி இருக்கணும், உன் ஆச்சாரத்தை விருத்தி பண்ற மாதிரி இருக்கணும், அதை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது அடிப்படை. இப்ப நான் விஷயத்துக்கு வருவோம். பயத்தை போக்குறவன் தானே, பயத்தை செஞ்சவனும் பகவான் தான். அதனாலதான் அதெல்லாம் எடுத்து பேசுறேனே தவிர எனக்கு ஒன்றும் அரசியல் பேசணுங்கிற எண்ணங்கள் எல்லாமும் கிடையாது. சொல்ல போனா எனக்கு பகவத்குணம் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப அது இன்னொரு ப்ராப்ளத்தையும் சொல்றேன். இந்த பகவானுடைய கதைகளை சொல்றேங்கிறவால பாதி பேர் விலை போயிட்டாங்க. பகவத்குணம் சொல்ற மாதிரி போர்வேல மற்ற கருத்துக்களை கொண்டு நம்ம மனசுல திணிக்க வேண்டியது. பேசுறது என்னவோ ராமனை பத்தி கிருஷ்ணனை பத்தின்னு இருக்கும். எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு மனசுல திணிக்க வேண்டியது. அப்படிங்கிறத அதுக்கும் நாங்க சேர்த்து ஃபைட் பண்ண வேண்டியது. நீங்க விரும்பின கேட்டுட்டு போறவாதான். இதையும் கேட்டா அதை கேட்டா அதுதான் மனசுல படிக்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்னா தூக்கம் தான் வரும். ஏன்னா இது சுத்த சாத்வீகமான சப்தங்கள், அது ராஜசமான சப்தங்களா இருக்கிறதுனால வம்பு நமக்கு இயல்பாவே பிடிக்கணும். நீங்களே கவனிச்சு பாருங்களேன். கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு நான் அடுத்து ஒரு சப்ஜெக்ட் போட்டேன்னா அதை கேட்கிறவா எத்தனை பேர், அதை யூடியூப்ல ஃபாலோ பண்றவா எத்தனை பேர் கேட்டிருக்கா, ரிவ்யூவை பார்த்தேன்னா அதுக்கும் அதையே விட்டுட்டு நான் கிருஷ்ணன் செய்தது சரியா அப்படிங்கிற தலைப்புல ஒரு போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள்ல 10,000 பேர் பார்ப்பான். கிருஷ்ணன் செய்தது தவறு அப்படின்னு நான் போட்டேன்னா 10,000 பேர் பார்ப்பான். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசத்துக்காக சொல்றேன். நான் அதை விரும்பல, ஆனா பதில் சொல்ல வேண்டி இருக்கு. எங்களுக்கு ஜனங்களுக்கு நடுநிலையா உள்ள ஜனங்களுடைய மனசுல நல்லதை விதைச்சாகணும், எதிர்மறையானத்தை எடுத்தாகணும். அதுக்கு தான் இந்த ஃபைட்டே தவிர எனக்கு என்ன அரசியல் பேசணுங்கிற என்ன அதுவே கிடையாது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். தேவகி பயந்தான்னா பகவான் தான் அந்த பயத்தை கொடுத்தான். அப்ப சொன்னான் பகவான், நீங்க தான் என்ன பிரார்த்திச்சு குழந்தையா பிறக்கணும்னு சொன்னது. இப்ப பயமா இருக்குன்னா நான் ஒரு யோஜனை சொல்றேன். இதே சமயத்துல நந்தகோகுலத்துல நந்தகோபருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு உடனே வசுதேவரும் தேவகியும் பார்க்கிறா. ஏன்னா இது வாயால பேசல, பாவார்த்தம் தான். கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கு, ஜெயில் கேட்டு பூட்டி இருக்கு, வாசல்ல செக்யூரிட்டி வரிசையா நிக்கிறான். இந்த குழந்தைய போய் அங்க எப்படி வைக்க முடியும், எப்படி முதல்ல போக முடியும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுமோனோ. அதுக்கும் பகவான் சொல்றான், இதுக்கெல்லாம் பந்தம்னு பேரு. கையில கால்ல கேட்டு, இதுக்கெல்லாம் பந்தம்னு பேரு. பகவான் சொன்னா என்ன நினைச்சா சம்சார பந்தமே போகும்னா இதெல்லாம் ஏமாத்திரம் தான். என்ன நினைச்சா அவர் அப்பர் சுவாமிகள் சொன்னார், சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் ஒற்றுணை தேர்ந்தடி பொருந்தகை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நம சிவாயான்னு சொன்னா பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் ஏமாத்திரம். நம சிவாயான்னு சொன்னா பிறவி அதுக்கு எது கரை எது எல்லை அதுல என்ன இருக்குன்னே தெரியாத பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் ஏமாத்திரம். அது மாதிரி என்ன நினைச்சா சம்சார பந்தமே போகும். என்ன தொடுங்கோன்னா தொட்ட அடுத்த க்ஷணம் கை விலங்கு விட்டது, கால் விலங்கு விட்டது, கேட்டு திறந்தது. சோல்ஜர் எப்படி இருக்கான்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே நிற்கிறான். இந்த ஏடிஎம் வாசல்ல காவலுக்கு இருப்பான் பாருங்க, அவன் மாதிரி அப்படியே இருக்கான்.
அவனுக்கு வீட்டுல தூக்கம் வராதவனெல்லாம் பிடிச்சு கொண்டு இங்க உட்காந்து வச்சிருக்கான். இந்த குழந்தையை தூக்குறார். பித்ரோஹோ சம்பஷ்யதோ சத்யா பபூவ பிராகிருத சிசுரு. இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிறதேவே பகவான் குழந்தை ஆயிட்டான். பித்ரோஹோன்னா விவச்சனம், அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிறதேவே பபூவஹா பிராகிருத சிசு, பகவானா இருந்தவன் ஒரு குழந்தையா, சிசுன்னு இப்பதான் உபயோகப்படுத்துறார், குழந்தை ஆயிட்டான். ததஸ்ச சௌரே சௌரிஹி பகவத் பிரச்சோதிதः சுதம் சமாதாய ச சூதிகா கிருஹாத் யதா பஹிர்கந்தும் யேஷ தஹ்யஜாத் யாயோகமாயா ஜனிதந்தஜாத்மஜா தயா ஹிருத பிரத்யய சர்வவிருத்திஷு த்வாஸ்தேஷு பௌரேஷ்வபி சாயிஷேஷ்வத த்வாரஸ்து சர்வாஹ பிஹிதா துகத்யயா பிருஹத் கபாடாலய கீல சங்கைஹி கிருஷ்ணவாஹே வசுதேவ ஆகதே ஸ்வயம் யவர்யந்த யதா தமோலவேஹ வவர்ஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதः சேஷோன்வகாத் வாரி விமாரயன் ஃபணைஹி. பிறந்த அன்னிக்கே கோகுலாஷ்டமி உற்சவம் புறப்பாடு. மதுராபட்டினத்திலேருந்து கோகுலத்துக்கு புறப்பாடு, பிறந்த அன்னைக்கு புறப்பாடு உற்சவம். இந்த வாகனம் என்ன வாகனம்னா வசுதேவ வாகனம். வசுதேவரே தூக்கிக்கிறார், அதனால வசுதேவ வாகனம். சுவாமி புறப்பாடுன்னா ரெண்டு பேர் மேல வாசிப்பா, தீவட்டி குடிப்பா, முன்னாடியும் பின்னாடியும் நடப்பா, வேதங்கள் சொல்லிட்டு வருவா, கொடை பிடிப்பா. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். இடியே மேளம் மாதிரி சத்தம் கேட்கறது, மின்னலே தீவட்டி மாதிரி இருக்கு, மழையே முன்னாடியும் பின்னாடியும் போற பக்தர்கள் மாதிரி இருக்குங்க. பாகவத்தை வர்ணிக்கிறது அப்படி. அந்த இருட்டுல பார்த்தோம்னா வெளிச்ச மழை பெய்கிற சமயத்துல டார்ச்சல் அடிச்சு பாருங்க, 100 பேர் இறங்குற மாதிரி இருக்கும் மேலேருந்து. அது மாதிரி பகவானுக்கு பின்னாடி பின்னாடி அப்படியே கூட்டமா போற மாதிரி இருக்கு, மின்னல் தீவட்டி மாதிரி இருக்கு, இடி வாத்தியம் மாதிரி இருக்கு. வசுதேவர் வாகனமா இருக்கார், ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். எல்லாம் பகவானுக்கு தான் நடக்கும். வந்தா மதுராபட்டினத்துல பகவான் பிறக்கிற சமயத்துல தூத்தல் போட்டிருந்தது பார்த்தீங்களா? பகவான் புறப்பாடு ஆன உடனே பெரிய சோறு மழை போட்டுறாங்க, பெரிய மழையா. சில சமயங்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படி இந்த ரோட்ல திரும்பி நம்ம மாத்துக்கு வரத்துக்குள்ள கொட்டி வைத்தும் அது மாதிரி ஒரு மழையா பெய்ய ஆரம்பிச்சது. வசுதேவர் எடுத்துட்ட அப்புறம் தான். வசுதேவரோ இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில கொண்டு போறார். அப்படி இருக்கிறதே இந்த மழையாவது பெய்யாம இருக்கக்கூடாதா? இவர் குழந்தைய கொண்டு வரதே மழை பெய்யாம இருந்தா கொஞ்சம் உபகாரமா இருக்குமே. அப்படி நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கு. இதுல மழை பெய்யறதுல என்ன நன்மைன்னா, மழை பெய்யாம இருந்தா ரெண்டு பேர் தூக்க வராம வாசல்ல உட்கார்ந்து வம்படிச்சுட்டு இருப்பான். வசுதேவர் குழந்தையை கொண்டு போறதை பார்த்துட்டு கம்சன் போய் சொல்லுவான், இந்த இடி 4 இடி இடிச்ச உடனே பாய சுருட்டுன்னு எல்லாரும் உள்ள போயிட்டான். வாசல்ல இது கிராமத்துல உள்ளவாள் இப்ப எல்லாம் நம்ம கூடு மாதிரி இருக்கிறதுனால தெரியாது, வாசல்ல தான் படுத்துப்போம். மழை வந்ததுன்னா அப்பையும் படுத்துப்போம். இடி இடிச்ச உடனே உள்ளே இருந்து கத்துவா பாட்டி அம்மா எல்லாம், இடிக்கிறது உள்ளவான்னு, வீட்டுக்குள்ளவா வாசல் இருக்காது அப்படின்பா. அது மாதிரி எல்லாரும் உள்ள போயிட்டான். அதனால இவர் ஃப்ரீயா போறதுக்கு இவர் ஃப்ரீயா போனார். அங்க போனா யமுனை இருகரையும் ஒரு கரையா போறது. வருஷா காலம்னு பேர். பொதுவா வருஷா காலம் இப்பதான், அது ஒரு கணக்குனால மாறி போயிடும். பொதுவா ஆவணி புரட்டாசி அப்படிங்கிற 2 மாசம் தான் மழை பெய்கிற மாசம், நன்னா மழை பெய்கிற மாசம். 12 மாசமும் மழை பெய்யணும் சாஸ்திரப்படி. ஒரு மாசத்துக்கு 3 தடவை பெய்யணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது.
இப்படிலாம் இருந்தா பெய்யும்னு சொல்றது. இந்த ஆவணி புரட்டாசிங்கிறது ஒரிஜினலா வருஷா காலம் நம்ம பாரத தேசத்துக்கு, நம்ம தேசத்தோட கணக்குக்கு சொல்றோம். அதுல சவுத் இந்தியாவில் வரத்த என்ன ஆயிடும்னா புரட்டாசி ஐப்பசின்னு ஆயிடும். நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் ஐப்பசி மாசம்தான் வருஷா காலம் அப்படின்னு. இப்ப எது வருஷா காலம்னே புரியலன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அப்ப நீர்நிலைகள்லாம் சமிருத்தியா இருக்கும். பொதுவா மழையோட ஒரு தன்மையே கொஞ்ச காலம்தான் பெய்யும். இந்த மழை நீர் இருக்கு பாருங்க, இது ஒரு சொட்டு கூட வீணாகாதபடிக்கு அதை சேமிச்சு வைக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பெரியவாள்லாம் பண்ணி வச்சிருந்தோம். மகாபாவிகள் நாசம் பண்ணிட்டான், இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டான். இதோ இன்னைக்கு மேட்டூர்ல 1,00,000 கனஅடி திறந்து விட்டுருக்கான். ஒரு பொட்டு கூட வயலுக்கு போகாது, அப்படியே சமுத்திரத்துக்கு போயிடும். அந்த வாய்க்கால், குளம், கிளை ஆறுகள் இதெல்லாம் தூர்வாரினா எல்லாம் அங்கங்க தடுப்பணை கட்டி வச்சிருந்தா அத்தனையும் உள்ள போய் கிராமங்கள்ல உள்ள குளங்களை, டேங்க்ல எல்லாம் சேஃப் ஆயிடும். அங்க போறதே ஜலமே இருக்காது. அது மாதிரி தண்ணியே போகாதபடிக்கு எல்லாத்தையும் அடைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டான், நாசம் பண்ணிட்டான். பெரிய விஷயம் இல்லை, வயத்தரச்சலான விஷயம் சொல்ல. நீ நதிகள் எல்லாம் இணைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், தடுப்பணைன்னு ஒண்ணு ஒரு 5 மைலுக்கு ஒரு தடவை ஆத்துல ஒரு தடுப்பு கட்டணும். அந்த ஜலம் ஸ்பீடா போகாம தேங்கி தேங்கி வைக்கிறது. இது ஒரு பெரிய செலவே ஆகாது. காவிரியில எல்லாம் கட்டி இருந்தா தண்ணி பஞ்சமே வராது. ஏன் கட்டலன்னு உங்களுக்கு தெரியுமோ? கட்டினா மணல் எடுக்க முடியாது, அதுதான் ப்ராப்ளம். என்ன கட்டினா எல்லா இடமும் தண்ணியாவே இருக்கு. நீங்க மணலை எப்படி திருட முடியும்? 60,000 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துல? அப்ப கட்டாம விட்டாதான் சம்பாதிக்கலாம். ஆனா பரம்பரைக்கு உருப்படாது. இந்த நாற்ற பூமியை நாசம் பண்ணினவன் நீ என்ன கோவில் போனாலும் என்ன பரிகாரம் பண்ணினாலும் நாசமாதான் போகும். நாற்ற ஏன்னா ஜலம்ங்கிறது ஜீவாதாரம். நீ உனக்கு மட்டும் பாக்குற. பொதுவா மெட்ராஸ்ல எல்லாம் இப்ப ஜல்ஜீவன் நமக்கெல்லாம் கொஞ்சம் சமிருத்தியா இருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி மெட்ராஸ்ல இருந்த வாழ்க்கை தெரியும். 2-3 தடவை கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப லாரியில வாங்குவாங்க, நீ லாரியில வாங்கி சாப்பிடுவ. ஒரு மரம் என்ன பண்ணும், ஒரு அணில் என்ன பண்ணும், ஒரு பறவை என்ன பண்ணும், ஒரு ஜலம் வேணும்னா. இப்ப நான் ஸ்ரீரங்கத்துக்கு போன உடனே வீடு கட்டுறதேவே முதல்ல என்னோட பிளான் என்னன்னா வாசல்ல பெரிய தொட்டி. ஏன்னா நான் வச்சிருக்கிற இடத்தை சுத்தி நிறைய ஆடுகள் மேயும், மாடுகள் மேயும், பறவைகள், மயில்கள், முயல்கள் போகும். அப்படிங்கிறத அது ஆத்து பக்கம் போகாம இங்கேயே ஜலம் குடிக்கணும்னா அதுக்கு ஒரு தொட்டி வேணும்னு கட்டி 2 நாள் பழக்கமானோன்னா எல்லாம் வந்துடும் கரெக்டா. அங்கங்க மேய்ஞ்சிட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆத்து வாசலுக்கு வந்துடும். எல்லாம் ஜலம் அதை கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மனோபாவத்துல நம்ம பெரியோர்லாம் வாழ்ந்தா. ஒரு ஜீவராசிகளுக்கு ஜலம் வேணும்னா என்ன பண்ணும்? அந்த காலத்துல எல்லாம் வெயில் காலத்துல வாசல்ல நீர்மோர் கரைச்சி வச்சிருந்து வழிபோக்கால கூட்டு கொடுப்பான். ஒரு கீரைகாரி வரா, ஒரு கரிகாக்காரன் வரா அப்படின்னா அவன் வியாபாரம் தனி. எங்க தாத்தா கேட்பார், அப்பா மோர் குடிக்கலையான்னு. குடுங்க சாமி மோர். அதுக்காக 5 ரூபா குறைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது வேற அது வேற. இப்படி கேட்பான். என்ன தலையில தூக்கினா அவன் அலையறா, எங்க குடிச்சானோ என்ன கிடைச்சதோ. இந்த எண்ணமே போயிடுத்து. நதிகளெல்லாம் நாசமா போயிடுத்து, சமிருத்தியா போறது. அதே கோகுலத்துல கிருஷ்ணன் பிறந்த இடத்துல நான் ஒரு 8 வருஷம் முன்னாடி போனேன், இப்ப போகல. அதை ஒட்டினாப்புல ஒரு டேம் இருக்கு. அந்த பிறந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த டேம் தெரியும். அதுல இருந்து தண்ணி உயறது அப்படியே சர்ஃப கலக்கி விட்டா மாதிரி போகும். அத்தனை நாசம். அதனாலதானே தவிக்கிறார் பிஎம். நதிகள்லாம் கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்க கூடாது. இது மாதிரி ஒரு திட்டங்கள், இது உண்மையா சில பேர் இதை பத்தி பேசியே சம்பாதிக்கிறான், அது வேற விஷயம். என் மண்ணை காப்பேன், மணலை காப்பேன், மட்டையை காப்பேன்,
மலையை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை உடைக்கிறவன்ட்டே சைடுல பணத்தையும் வாங்கிக்குவோம். அத முதல்ல அந்த ஃப்ராடெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம எவன் உண்மையானவன் எவன் ஃப்ராடுன்னு. நல்ல வாளுக்கு ஓட்டு போடணும். இந்த தேசம் காப்பாற்றப்படணும், நாசம் பண்ண கூடாது. நதி சமிருத்தியா போறது யமுனை நதி. இத நதியை தாண்ட முடியாது, பிரவாகம் அது மாதிரி இருக்கு. இந்த குழந்தைய வச்சுன்னு இதை எப்படி தாண்டுவோம்னு வசுதேவர் சிந்தா அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். கவலைப்பட்டாரான்னா படல. ஏன் அப்படின்னா பகவான நினைச்சவனே கவலைப்பட வேண்டாம்னா பகவானையே கையில வச்சுருக்கவனுக்கு என்ன கவலை? மா கேளரா விசாரமு தியாகராஜ சுவாமி சொல்றார், எனக்கு என்ன கவலைங்கிறது. எனக்கு என்ன கவலை? கவலை இல்லாம இருப்பான் பகவத் ஆராதனத்தினால பகவத் ஸ்மரணத்தினால கவலை இல்லாம இருப்பான். பிளான் வேற, திட்டமிடல் வேற, உழைப்பு வேற, கவலை வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம். அது சொன்னாதான் அது புரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும். கவலைப்பட்டதுனால ஒரு காரியம் ஆயிடுமா? ஆகவே ஆகாது. திட்டமிடல் வச்சுக்கலாம். ஐயோ இது எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு நீங்க கவலைப்பட்டதுனால அந்த காரியம் நடக்குமா? எப்படி நடக்கும்னு யோசனை பண்ணணும். பகவான நினைக்கிறவாளுக்கு அந்த கவலை இருக்காது. ஏன்னா பகவான் நடத்தி வைக்கிறான், நாம நடத்துறோம் அப்படிங்கிறதுனால. இந்த பகவானே கையில இருக்கிறதுனால போய் நின்னார். மார்க்கம் ததௌ, அந்த யமுனை வழி விட்டுது. எப்படின்னா மேற்கேந்து வந்த ஜலம் அப்படியே நின்னுது, கிழக்க உள்ள ஜலம் அப்படியே போச்சு, இவர் இறங்கி போறார். இது எப்படி சார் ஆச்சரியம்னா சிந்துரிவ ஸ்ரீயப்பதே. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இது கிருஷ்ணாவதாரம். இதுல யமுனை வழி விட்டது ஆச்சரியமா நீ சொல்றையே. ராமாவதாரத்துல சமுத்திரமே வழி விட்ட போது கிருஷ்ணாவதாரத்துல யமுனை எம்மாத்திரம். இப்ப நான் வரப்போறேன், இன்னைக்கு நான் 5 நிமிஷம் முன்னாடி வரணும், டிராபிக்னால வர முடியல. ஒரு விஐபி வரான்னு வச்சுக்கோங்க, இந்த டிராபிக் இருக்குமா? இருக்காது. தரித்திர பொசிஷன், அதுவும் பர்மனன்ட் கிடையாது. எத்தனை நாள் அதுல இருக்கும்னு நமக்கே தெரியாது. இந்த பதவியில உள்ள தரித்திரம் வரத்துக்கே டிராபிக் எல்லாம் கிளீன் பண்ணி வழி பண்ணி விடுறான்னா வரது பகவானே வரான்னா வழி விடுவா விடாது. மார்க்கம் ததும் சிந்துரிவ ஸ்ரீயப்பதே. ராமாயணத்துல ராமாவதாரத்துல யமுனை, சமுத்திரராஜன் பட்ட பாட்டுல யமுனை எம்மாத்திரம் வழி விட்டது. கொண்டு போனார். அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கார். யசோதா நந்த பத்னீச்ச ஜாதம் பரமபுத்யதா நதல் லிங்கம் பரிஸ்ராந்தா நித்ரயா அபகத ஸ்மிருதி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காள். இந்த குழந்தைய கொண்டு வச்சா அங்க ஒரு பெண் குழந்தை இருந்தது, அதை எடுத்துட்டார். பழையபடி ஆதிசேஷன் கொடை பிடிச்சது, யமுனை வழி விட்டது. மதுராபட்டினத்துக்குள்ள வந்தார். இப்ப கதை கேட்கிறவாளுக்கு ஒரு விஷயம், ஒருத்தர் வீட்டுல போய் குழந்தைய வச்சு எடுத்துட முடியுமா அப்படின்னா எடுத்துன்னு வந்தார் வசுதேவர். என்னத்தினால என்ன? நித்ரயா அபகத ஸ்மிருதி. யசோத ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா. அவளுக்கு பிரசவமானதே தெரியாது. நல்ல தூக்கம், மயக்கம் இல்ல, தூக்கம். நித்ரையான்னு இருக்காங்க. இங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகல, தூக்கம், நல்ல தூக்கம். தூக்கத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி அவளுக்கு கனவு. தூக்க சுவாரஸ்யத்துல அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தூங்கி எழுந்த அப்புறம் பார்த்துக்கலான்னு தூங்கி போயிட்டாள். இப்படி எல்லாம் பிரசவம் வருமா? என்ன இப்படி சொல்றேன் இல்லைங்கன்னா, அப்படி பிரசவம் நடந்த தேசம்தான். அதுக்கு சில காரணங்கள்லாம் உண்டு. சரி, யசோத தூங்கினா, மற்றவர்கள்லாம் தூங்கினார்களான்னா எல்லாரும் தூங்கினா. காரணம், வந்தவள் மாயம். அப்படின்னா என்ன சார்னா, நீங்க எல்லாம் போய் இன்னைக்கு தூங்கிட்டு வாங்கோ, நாளைக்கு சொல்றேன்.